வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இல்லைங்களா? இதைத்தான் நம்ம கேட்டிருப்போம். சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம இதைத்தான் கேட்டிருப்போம். இந்த கோபுர தரிசனம் பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போனோம்னா கோபுரத்தை தரிசிக்காமையே நம்ம பாட்டு கடுகடுன்னு கடவுளை பார்க்குறதுக்காண்டி உள்ளே ஓடிடுறோம். ஆக்சுவலாக அப்படி செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு கோயில் கோபுரத்தை நம்ம தரிசிக்கணுங்க. அதில் தான் சப்த ரிஷிகளும் மகரிஷிகளும் சித்தர்கள் எல்லாருமே அங்கே ஐக்கியமாகி இருக்காங்க. முதல்ல அவங்கள தான் நம்ம வணங்கணும். கீழே இருந்து மேல் நோக்கி பார்க்கும்போது நம்ம எலும்புகள்லாம் அப்படியே உயிரோட்டமாக பல பல நாட்கள் நமக்கு ஆயுளை நீட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளேயே நம்ம உள்ளே நுழையணும். அப்புறம் தான் நம்ம தெய்வ அருள் நமக்கு கிடைக்கும், முழுசாக கிடைக்கும். முதல்ல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்.